an actor in the making ஏன் வச்சேன்னா ஃபார் மீ நோ ஒன் கேன் பிகம் அ கம்ப்ளீட் ஆக்டர். ஒரு முழு நடிகன் பாயவன் அப்படின்றது யாராலையும் ஆக முடியாது. பிகாஸ் ஃபார் அன் ஆக்டர் எல்லா நாளும் ஒரு புதுசாக ஒரு லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். எமோஷன்ஸ் பேஸ் சேம் தான். பட் ஆனால் அந்த சினாரியோஸ் இருக்குல்ல, இந்த உலகத்தில் எவ்வளோ சினாரியோஸ் இருக்குது, அந்த எல்லா சினாரியோஸ்க்கும் ஒருத்தர் நடிக்கணும்னா அது கற்றுக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு மாமியார் மருமக சண்டை, எல்லார் வீட்லேயும் மாமியார் மருமக சண்டை இருக்கும். பட் ஆனால் சினாரியோஸ் மாறும். மாமியார் மருமக சண்டைன்றது பேஸு, ஆனால் சினாரியோஸ் மாறிக்கிட்டே இருக்கும். வேறு மாதிரி சண்டைகள் நடக்கும். ஸோ வேறு மாதிரி சண்டைகள் நடக்கும்போது எமோஷன்ஸ் வேறு மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்குல்ல, இந்த மாதிரி எவ்வளோ செட் ஆஃப் சினாரியோஸ் இருக்குது. எப்போ இந்த உலகம் நிற்குதோ, எப்போ இந்த சினாரியோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது நிற்குதோ, அப்போ தான் ஒரு ஆக்டருக்கு ஒரு லிமிட்னே இருக்கும். இவ்வளோ தான் நடிக்க முடியும், இவ்வளோ தான் கற்றுக்க முடியும், இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு. அந்த உலகம் போக 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 சினாரியோஸ் ப்ரொடியூஸ் ஆக லிமிட்லெஸ்ஸாக நம்ம எப்பவுமே கற்றுக்கிட்டே தான் இருப்போமே தவிர கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்னு ஆக முடியாது. ஸோ அதனால தான் ஐ பிலீவ், அதனால தான் நான் an actor in the making அப்படின்னு வச்சுருக்கேன். எஸ்.